உடலை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய கழிவு நீராம் சிறுநீர் நம்முடைய சிறுநீர் பையில் சேகரமாகிறது என்றால் அதனுடனேயே சேர்த்து சிறுநீர் பையில் ஒரு வெப்ப ஆற்றலும் உருவாகும். அந்த வெப்ப ஆற்றல் தான் சிறுநீர் பையில் உள்ள அந்த சிறுநீரை உந்தி வெளித்தள்ள உதவக்கூடிய இயக்க ஆற்றல். கழிவுகளை வெளியேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட கழிவு நீக்க உறுப்பில் உருவாகி இருக்கும் வெப்ப ஆற்றல் பயன்படுத்தப்படாமல் போகுமானால் அந்த வெப்ப ஆற்றல் அது நிலை கொண்டிருக்கக்கூடிய கழிவு நீக்க உறுப்பை பாதிக்கும். நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு வந்திருக்கிறது என்றால் காலம் தாழ்த்தாமல் உடனே சென்று சிறுநீர் கழித்து விட வேண்டும். ஆனால் நாம் சிறுநீரை அடக்கி கொண்டு இருந்தோமே ஆனால் அந்த சிறுநீரை வெளியே தள்ளுவதற்காக சிறுநீர் பையில் உருவாகி இருக்கும் அந்த வெப்ப ஆற்றல் அந்த சிறுநீர் பையை பாதிக்க தொடங்கும். அதாவது சிறுநீர் பையினுடைய தசை மற்றும் தசை நார்கள் அந்த பயன்படுத்தப்படாத வெப்ப ஆற்றலால் பாதிக்கப்பட்டு சிறுநீர் பையானது நல்ல முறையில் சுருங்கி விரிந்து இயங்க முடியாமல் போய்விடும். ஒரு உறுப்பு நன்கு சுருங்கி விரிந்து இயங்க வேண்டுமெனில் அதன் தசை நார்கள் வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரை ஒரு கணிசமான நேரம் அடக்கி வைத்துவிட்டு பின்னர் போகும்போது சிறுநீர் சூடாகவும் எரிச்சலுடன் வருவதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கின்றோம் தானே. சிலருக்கு சிறுநீர் வெளியே பாய்ந்து வரக்கூடிய தன்மை மெதுவாக இருக்கும். இன்னும் சிலருக்கு சிறுநீர் கழிக்க தயாரான பின்னரும் கூட சற்று தாமதமாகத்தான் சிறுநீர் வெளியே வர ஆரம்பிக்கும். இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சிறுநீர் பையில் உருவாகியிருந்த அந்த வெப்ப ஆற்றல் சிறுநீரை வெளியேற்ற பயன்படாமல், ஏனென்றால் நாம் காலம் தாழ்த்தி விட்டோம். சிறுநீர் வந்தவுடன் போகாமல் காலம் தாழ்த்தி விட்டோம். ஆக சிறுநீரை வெளியேற்ற பயன்படாமல் அந்த வெப்ப ஆற்றலானது உள்ளேயே தேக்கம் கொண்டு சிறுநீர் பையின் தசை நார்களை தாக்கி அதன் சுருங்கி விரியும் தன்மையை பாதித்திருப்பதுதான் மேற்சொன்ன இந்த தொந்தரவுகள் எல்லாம்.